வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கீட்டோ லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்தியான ஒரு இந்தியன் வெர்ஷன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸ் போட்டு செய்யலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் செய்கிறோம், கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறோம், சிக்கனும் ஸ்பினச் வச்சு ஒரு பாஜி பண்ணுறோம். வாங்க இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ காலி ரைஸ் பண்ணலாம். அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டுட்டு காலிஃப்ளவர் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கிரேட்டர் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். கூட வந்து கோகனட் ஆயில் வேணும் அது செய்கிறதுக்கு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போடலாம். ஆயில் சூடானதும் கிரேட் பண்ண அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து டாஸ் பண்ணினே இருக்கணும், மூடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு சும்மா ஸ்டேர் பண்ணினே இருக்கணும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, வேறு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கத்திரிக்காய் குழம்பு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து காலிஃப்ளவரை மூடி நம்ம செஞ்சோம்னா அது ரொம்ப குழக்கொண்டு ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரைஸ் மாதிரியே இருக்காது. இதில் நீங்கள் குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரைஸ் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கப் கோகனட் மில்க் வேணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணும். 1/2 டீஸ்பூன் சீரகம் வேணும். கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெந்தயம் கொஞ்சம் வேணும். ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டேபிள் மிளகாத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. கொஞ்சம் மஞ்சள் தூள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வேணும். நல்லா சூடாகிடுச்சு. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வெந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா தெரிக்கும் மேலெல்லாம், அதனால் கொஞ்சம் மூடி வச்சு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பேன் நல்லா அதே பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த இது ஆட் பண்ணணும். பொரிகிறது இப்போ அந்த கடுகு வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிஞ்சது ஒன்று. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா நம்ம குயிக்காக அது குக் ஆகிடும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிங்கிஷாக ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு அது கொஞ்சம் அந்த வாசனை போகிற வரலும், பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஒரு டிஷ்ஷுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குயிக்காக அது அந்த வாசனை போவோம். அடுத்து நம்ம வேறு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா தனியாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா நம்ம அதை குக் பண்ணி விடணும். கொஞ்சம் லேசாக அடி பிடிக்காதபடி லேசாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை குக் பண்ணலாம். மசாலா கிரைண்ட் பண்ண அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் பண்ணாதபடி. அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாசனை போகிற வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலக்கக்கூடாது, லேசாக கலக்கி அதை மூடி வைக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தேங்காய் பால் போடணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, தேங்காய் பால் நல்லது கிடையாது. அதனால் 1 நிமிஷம் கொதிச்சா அது போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் பாலக்கீரையும் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். பிரெஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு வந்து பாலக்கீரை எடுத்து அதுவும் நல்லா கழுவி அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன்.
சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், மஞ்சள் தூள் கொஞ்சம், இது வந்து சிக்கன் சூப் கொஞ்சம் ஸ்டாக் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பேன் நல்லா சூடாயிடுச்சு, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு எண்ணெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிறதால நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, லேசாக கொஞ்சம் வதங்கினாவே போதும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தின் ஸ்லைஸ் இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக வந்துடும். இந்த டிஷ்ஷு குக்கிங் டைமு 7 to 8 மினிட்ஸ் தான் ஆகும். கீரையும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். சிக்கன் கூட ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம், அந்த கலர் போகிற வரலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் இதுலேயே அது பாதி சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுபடி நீங்கள் கூடவோ குறைக்கோ பண்ணிங்க. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற பாலக், சாப் பண்ண பாலக் இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பினிச் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி போட வேண்டியதில்லை. சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் அதிலே குக் ஆகட்டும். ஆயிடுச்சு. இப்போது சாட் மசாலாவும் லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக ஆகிடுச்சு, வேறு மசாலா எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Happy cooking!